Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். Acne, pimples, breakouts, skin issues இதெல்லாத்தையும் டார்கெட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலா எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்க விஷயங்கள். அதெல்லாம் என்னென்ன, நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல டக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அஃப்கோர்ஸ் இந்நேரத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஆக்னே எதனாலாம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் இஷ்யூஸ், எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் லைக் ஏதாவது தப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறது, தப்பான முறையில் போடுறது, இல்லை செட் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமும் இருக்குது. ஸோ ஆக்னே வர்றதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா ஓடி போய் ஒரு டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. அதான் அட்வைசபிளான ஒரு விஷயம். ஆக்னே அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் என்னடா போடலாம், என்ன க்ரீமை போட்டால் சரியாகும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்னலாக பார்ப்போம். ஸோ வெளிப்பூச்சி விஷயங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கிற மாதிரியானது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இது முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் ஆக்னே அப்படின்னு வரும்போது நான் வந்து என்ன ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சாலிசிலிக் ஆசிடோட பர்சன்டேஜ் அளவு வந்துட்டு மினிமம் பர்சன்டேஜ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அந்த டெர்மாகோவோட 1% சாலிசிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. லைக் சாலிசிலிக் ஆசிட், நைசனமைட் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அழகாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும், இதை தான் நான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆக்னேன்னு வரும்போது சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதில் 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்கு, விச் ஹேசல் இருக்கு அண்ட் வில்லோ பேக் இருக்கு. இது நீங்க ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ். ஸ்கின்னுக்கு ரொம்ப சூதிங்கா இருக்க போகுது. அண்ட் இரிட்டேஷன் இதெல்லாம் எதா இருந்ததுன்னா கூட அதை காம் டவுன் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட் பண்றதுக்கு ஒரு சீரம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜென்ரலாவே சீரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டடான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஸ்கின்குள்ள அழகா பெனிட்ரேட் ஆகி போய் ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. அதுல சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ப்ராடக்டா நான் இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுவும் இந்த டெர்மாகோல இருந்ததா. இதுல சாலிசிலிக் ஆசிட் இருக்கு, விச் ஹேசல் அண்ட் வில்லோ பேக் இருக்கு. இதையும் நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்றது வந்து ஒன்று நீங்க கண்டிப்பா நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் ரொம்ப 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 முக்கியம் கைஸ். SPF 50, 60, 40 இருந்தாச்சும் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஓகே, நைட் போட வேணா, மார்னிங் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாட்டிலில் வருது, ஒரு ட்ராப்பர் நாசிலோட வருது. அண்ட் இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், குவிக்காக உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ குவிக்காக காமிச்சிடுறேன். ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வந்து இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்க போகிறீங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணிட போகிறீங்க, ஈரம் இல்லாத மாதிரி. அடுத்து இந்த சீரம் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் பேட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இது மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு சூதிங் பேசிக் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. மார்னிங் டைம்னா நீங்கள் வந்துட்டு சன்ஸ்கிரீன் போட்டுக்க போகிறீங்க. நைட் டைம்னா மாய்ஸ்சரைசரோட நிறுத்திடலாம். இதை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஆப்வியஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வேற எந்த எக்ஸ்டர்னல் விஷயமும் பண்ணாமல் இருந்துக்கோங்க. லைக் நீங்களா பிக்கிறது, புடுங்கிறது, நோண்டுறது அந்த மாதிரி வேலை மெயினாக பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா சாலிசிலிக் ஆசிட் இட் ரியலி ஒர்க்ஸ் வித் யோர் ஆக்னே சிச்சுவேஷன். இது உங்களுடைய கிளாக்டு போர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் அவுட் பண்ண போகுது. ஆக்னே காசிங் பாக்டீரியாவையும் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகுது. சாலிசிலிக் ஆசிட் ரேஞ்ச் நீங்க ஒரு ட்ரை கொடுத்து தான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜென்யூனா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது அப்படின்னா இந்த டெர்மாகோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு விசிபிள் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு. நான் இந்த சீரம் வந்து இது எனக்கு புதுசு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு என்னுடைய ஸ்கின்னை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மொதல் விஷயம். லைக் கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீம், வேப்ப இலை. இன்டர்னலாக இறக்குற அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா
நீம் அப்படின்றது வந்து உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நான் உள்ளெல்லாம் இறக்குனது கிடையாது, வெளியில தான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து ஃபேஸ் மாஸ்க்காக போடுவேன். வேப்ப இலை ப்ளஸ் மஞ்சளை வந்துட்டு அரைச்சோ இல்லைனா இடிச்சோ ஃபேஸ் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணுவேன். எங்கெல்லாம் எனக்கு ஆக்னே இருந்ததோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட வேண்டியதான். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை தண்ணி நீங்கள் குளிக்கும் போதோ முகம் கழுவும் போதோ தண்ணியில் வந்துட்டு கொஞ்சோண்டு வேப்ப இலையை போட்டு அது வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, இது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீம்ல நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நீம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இதுக்கும் வந்துட்டு ஸ்கின்னுக்கு ஆக்னேக்குன்னு வரும்போது நீங்கள் நீம் வந்துட்டு நம்பி யூஸ் பண்ணலாம். பெரிய பிரச்சனை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் வந்தது கிடையாது நீம் யூஸ் பண்ணி. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட வர இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை, அலோவேரா சன்பர்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணும், சன்டேனை சரி பண்ணும், ஸ்கின்னை சூத் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும், பாக்டீரியா ப்ராப்ளம்லாம் ஏதாவது இருக்குன்னா அதை கிளியர் அவுட் பண்ணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும். ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் நீங்கள் வந்துட்டு அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் முகத்தில் சும்மா தேய்ச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம். இல்லைனா அரைச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் நீம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா புனான்ஸா விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக கத்தாழையும் வந்துட்டு உங்களுடைய ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணலாம். அடுத்தது டீ ட்ரீ ஆயில். ஸ்பெசிஃபிக்கா இந்த டீ ட்ரீ ஆயில் தான் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆக்னேக்காகவும் பிம்பிள்ஸ்க்காகவும் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. 2016 நான் வந்துட்டு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு டீ ட்ரீ ஆயிலெலாம் வந்து தைரியமாக வாங்கினேன். ஏன்னா அப்போ வந்துட்டு இது 600 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி அந்த ஒரு விஷயம். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் நான் வாங்கினேன். ஒன்றும் இல்லை, ஒரு காட்டன் பட்டில் அந்த டீ ட்ரீ ஆயிலை கொஞ்சமாக எடுத்து நான் வந்து டாட் பண்ணிப்பேன். என்னுடைய பிம்பிள்ஸ்லையோ இல்லை ஆக்னேவாக இருக்குது அப்படின்னாலும். இப்போ பிம்பிள் வந்து உடஞ்சி பஸ் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் டீ ட்ரீ ஆயிலெலாம் மேலே கொண்டு போய் வைக்காதீங்க. அது பயங்கரமாக எரியும். லைக் மேலே ஒரு லேயர் வந்த அப்புறம், லைக் அந்த ஸ்கின் வந்த அப்புறம் லைட்டாக ட்ரை ஆன அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா ஓவர் நைட்டெல்லாம் எனக்கு பிம்பிள்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு. டீ ட்ரீ ஆயிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். டீ ட்ரீ ஆயில் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஜென்யூனாக எனக்கு வந்துட்டு டீ ட்ரீ ஆயில் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆக எடுத்துக்கிற டைமை விட டீ ட்ரீ ஆயிலே வந்துட்டு செம்ம குவிக்காக வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு 3-4 பாட்டில் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்கும் டீ ட்ரீ ஆயில். என்னுடைய ஒரு ஃபேவரட்டான விஷயம் டீ ட்ரீ ஆயில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 4 விஷயங்கள் நம்ம வெளியில் போடுறது பார்த்துட்டோம். 5வது விஷயமா நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ கன்சம்ஷன் வந்துட்டு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது ஒர்க்ஸ். நிறைய பேர் ஒத்துக்காமல் போகலாம். ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயமாகவே ஓடிட்டுருக்கு. க்ரீன் டீ வந்துட்டு நான் குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும், என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப கிளியர் அவுட் ஆச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் வராது, சூடு கட்டி வந்துடும். அது வேறு டிபார்ட்மெண்ட். அதனால் நான் க்ரீன் டீ வந்துட்டு அதுக்கு சொல்ல மாட்டேன். பட் பிம்பிள் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கிளியர் ஸ்கின் வேணும், க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா க்ரீன் டீ இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னுடைய பிம்பிள் கண்ட்ரோல் ஆகிறதுலையா இருக்கட்டும், ஆயிலினஸ் கண்ட்ரோல் ஆகிறதுலையா இருக்கட்டும், அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த சீபம் செக்ரேஷனால் தான் நமக்கு பிம்பிள்ஸ் ரெகுலராக வர்றது, ஆக்னே வர்றது. நான்லாம் வந்துட்டு தலையில் எண்ணெய்லாம் வைக்கிறாள், லைக் ஹேர் வாஷ்க்கு முன்னாடிலாம் தலையில் எண்ணெய் வைப்பேனா, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ வரைக்கும் கூட எனக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வைக்கிறேன்னா அந்த ஒரு நைட்டில் வந்துட்டு இந்த நெத்திலாம் மட்டும் பொரியாக ஆகும் அந்த எண்ணெய் இறங்குறது. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் எண்ணெய் இல்லாமலும் என் தலை முடிக்கு வந்துட்டு நான் விட மாட்டேன். அதுவும் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆயில் செக்ரீஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ரெகுலர் சாப்பாடெலாம் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டேன். ஐ லவ் அன்ஹெல்தி ஃபுட். ஓகே, ஸோ அதனால் அதில் வந்துட்டு அவ்வளோ கண்ட்ரோல்லாம் கிடையாது. என்னெல்லாம் சாப்பிட முடியுதோ அவ்வளோத்தையும் நான் சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு க்ரீன் டீ வந்து குடிச்சிடும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 க்ரீன் டீ அந்த மாதிரி நான் வந்து குடிக்க பார்த்துப்பேன். அட்லீஸ்ட் 1 அப்படி வேணால் சொல்லலாம். க்ரீன் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஓவரால் ஹெல்த்லையாக இருக்கட்டும், ஸ்கின்னோட ஹெல்த்லையாக இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் லாஸ்லையாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ க்ரீன் டீ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூ வில் கெட் யூஸ் டு இட். நான்லாம் ஃபஸ்ட் டைம் ஒரு டப்பா வாங்கி அப்படியே தூக்கி போட்டேன், என்னால் குடிக்க முடியலன்னு வச்சு வீணாக்கி. ஆமாம், ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கப் வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் டீ. ஸோ வெளியில் போடுறதுக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ள இன்டேக்கில் நீங்கள் முடிஞ்சால் ஒரு க்ளீன் டயட் இருந்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம்
மாதம் ட்ரை பண்ணுங்களேன். சப்போஸ் உங்களுக்கு டயட்ரியில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, சாப்பிட்ற விஷயங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா கூட ஆக்னே வரும். ஸோ அப்படி இருந்து பாருங்கள் ஒரு 2 மாதம், அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி இருந்தும் தெரியல, இதெல்லாம் போட்டும் சரியில்லை அப்படின்னா ஒரு நல்ல டர்ம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் அட்வைசபிளான ஒரு விஷயம். இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.